கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஹalleluya. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறோமோ நமக்கு பெலன் தருகிற தேவன் நம்முடைய ஆத்துமாவிலே பெலன் தந்து என்று எழுதப்பட்டிருக்கு. என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 24 மணி நேர வாழ்க்கையிலே முதல்ல நம்ம தேவன்கிட்ட தொடர்பு கொள்ளணும். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பெலன் வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எது பிரச்சனை அப்படின்னா, ஆத்துமாவிலே பெலன் இருக்காது. எந்தெந்த குடும்பத்திலே இந்த நாளையும் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம ஆத்துமாவில் முதல்ல ஒரு பெலன் வேணும். அந்த ஆத்துமாவில் பெலன் வேணும் அப்படின்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நான் கூப்பிட்ட நாளிலே, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்போ தேவன் அதிகமா தேடுவோம்னு சொல்லி பார்க்கும்போது, சரீரத்துல பிரச்சனை, பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரச்சனை, புருஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில ஏதோ ஒரு வேலை இல்லாம இருக்கும். பல சூழ்நிலையிலே சில குடும்பத்திலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது வேதம் என்ன சொல்கிறது? என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய தேவன் தைரியப்படுத்துகிற தேவன். நம்ம எந்த சூழ்நிலையிலே, எந்த நாட்டிலே, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இடத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக காணப்படணும். ஹalleluya. நான் கூப்பிட்ட நாளிலே, அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன பிரதர் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமாப்பா. கூப்பிட்டா உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன பலன் வேணும் அது தேவனுக்கு தெரியும். அது ஆத்துமாவிலையா, சரீரத்திலையா, இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையா, இல்ல உலகத்துக்குள்ள காரியத்திலையா, எதுல பலன் வேணும் தேவனுக்கு தெரியும். நம்ம கூப்பிடும்போது நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே நம்ம சொல்லிதானே தேவனை கூப்பிடுவோம். நான் கூப்பிட்ட நாளிலே, அப்ப எந்த குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ, நான் கூப்பிட்ட நாளிலே, அப்ப நீங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடும்போது ஆத்துமாவிலே ஒரு பெலன், ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவிலே என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஏன்பா என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி உடனே கேட்பார். அவர் நம்முடைய பரமபிதா. நம்ம எந்த சூழ்நிலையிலே, எந்த கட்டிலே, எந்த பிரச்சனையிலே, அது மரண தருவாயில இருக்கலாம், பலவிதமான போராட்டத்தில் இருக்கலாம், பலவிதமான சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எந்த சூழ்நிலையும் சரி, கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். கூப்பிட்ட உடனே ஏன் கூப்பிட்ட சொல்லு அப்படிம்பார். என் ஆத்துமாவிலே பெலன் தந்து, ஆத்துமாவில் பெலன் இருந்தாதான்ப்பா நிம்மதியா வாழ முடியும். என் வாழ்க்கையிலலாம் ரொம்ப கஷ்டப்படும் போது என்னுடைய வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஆகாரமா இருந்துச்சு, பெலனா இருந்துச்சு, பாதுகாப்பா இருந்துச்சு, ஜீவனா இருந்துச்சு. தேவனோட வார்த்தை மட்டும்தான். தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவரோட வார்த்தை, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லாமே இருக்கு. சில குடும்பத்திலே கையில் பைபிள் எடுக்காமல் இருக்கிறீங்க. முதல்ல கையில் பைபிள் எடுங்க. ஏன்னா இன்னைக்கு பேசுகிற வசனம் பைபிள் தானே பேசுகிறேன். அதே போல் நீங்களும் உங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய குடும்பத்திலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்காமல்
பலவிதமான சூழ்நிலை போய் சிக்கி கொள்றாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, முதல்ல அன்னன்னைக்கு கரெக்டாக கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. உங்கள் பாத பிள்ளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலே, எந்த நாட்டிலே, எந்த இடத்துல இருக்கிறாங்களோ எல்லாரையுமே கர்த்தர் கண் நோக்கி பார்க்கணும்ப்பா. கர்த்தர் கண் நோக்கி பார்க்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுறீங்க. புதிய நாளிலும் உங்கள் பிள்ளையுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து உங்கள் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். சோர்ந்து போன நிலைமையிலே, மனிதனால் கைவிடப்பட்ட நிலைமையிலே, உள்ளத்தில் வேதனையோடும் பலவிதமான சூழ்நிலையில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த நாளிலும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ அவனுடைய ஆத்துமாவில் ஒரு பலன் தந்து தைரியப்படுத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.